பொய் சொல்றதுல பிஹெச்டி வாங்கினது மாதிரி வந்து ரோகிணி பல பொய்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா, அந்த ஒரு நல்ல ஆப்பிள் கும்பல்ல வந்து ஒரே ஒரு கெட்டு போன ஆப்பிள் வச்சிங்கன்னா, அந்த மொத்த ஆப்பிள் பாஸ்கெட்ல இருக்க எல்லா ஆப்பிளும் ரைட்டா கெட்டு போயிடுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் வந்து ரோகிணி கூட சேர்ந்ததுனால ரோகிணியுடைய அம்மால ஆரம்பிச்சு ரோகிணியுடைய ஃப்ரெண்டான வித்யா, மகேஸ்வரி, அதுக்கப்புறம் அந்த பிரவுன் மணின்னு பல பேர் பொய்யா சொல்லிட்டு இருந்தாலும் அதிகமான பொய்கள் சொல்றது கிறிஸ்ங்கிற பையன் தான். ஸோ இப்போ கிறிஸ்டை வந்து அரெஸ்ட் பண்றதுக்காக வந்திருக்க நிலைமையில என்ன நடக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு கற்பனையான ஒரு வாட் இஃப் ப்ரெடிக்ஷன் தான் இது. ஸோ இப்போ முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ இந்த ஹாஸ்பிட்டலேருந்து வெளில வந்த ரோகிணிக்கு திடீர்னு ஒரு ஃபோன் வருது. ஃபோன் வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனை யாரா அப்படின்னு சொல்லிட்டு மகேஸ்வரிக்கு வந்த ஃபோன் தான், ஸ்கூல்லேருந்து வந்திருக்கு அப்படின்னு அதை அட்டன் பண்ணி ஸ்பீக்கரில் போட்டால் இப்போ அரெஸ்ட் பண்ணுறதுக்காக ஆட்கள் வந்திருக்காங்க. அரெஸ்ட் பண்ணியே தீரணுங்கிறாங்க கிறிஸ்டை. ஏன்னா வந்து ஒரு பையனை பென்சிலில் வந்து குத்திருக்காரு, பூந்தொட்டி எடுத்து தலையில் போட பார்த்துருக்காரு. இது வந்து பசங்களுக்குள்ள சண்டை நாங்களே எவ்வளோ சொல்லி பார்த்தோம், இனிமேல் அப்படி நடக்காமல் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொன்னாலும் கூட அதெல்லாம் இல்லை. இந்த அளவுக்கு மூர்க்கத்தனமாக நடந்துக்கக்கூடிய ஒரு பையனை கண்டிப்பாக வந்து ஸ்கூலில் எல்லா குழந்தைங்களோட விடக்கூடாது, இவனை சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் போட்டே தேரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு இப்போ ரோகிணிக்கு பதப்பதப்பாயிடுச்சு. தான் மகனை காப்பாற்றணுங்கிறது ஒரு பக்கம்னாலும் தன்னை காப்பாற்றணுங்கிறது இன்னொன்று. இப்போ அரெஸ்ட்லாம் பண்ணாங்க அப்படின்னா அந்த பையனோட கார்டியன் யார், இந்த பையனுடைய ஆக்சுவல் பேரண்ட் யார், வெறும் ஸ்கூல் கார்டியன் போதாது, பேரண்ட் யாரோ பேரண்ட் வரணும். அதில் வந்து இப்போ கேஸ் நடக்கும், கேஸுக்கு லாயரை ஃபிக்ஸ் பண்ணணும். ஏன்னா கிட்டத்தட்ட வந்து இது வந்து பெரியவங்களை எப்படி அரெஸ்ட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி சின்ன பசங்களை அரெஸ்ட் பண்ணுற ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால இப்போ ரோகிணி பதறி போய் ரோகிணி இப்போ வந்து என்ன பண்ணலாம், லாயரை போய் பார்க்கலாம் அப்படின்னு வந்து பேசி இப்போ வந்து நான் கண்டிப்பாக அங்கே போக முடியாது, ஏன்னா முத்துவும் மீனாவும் வந்து அங்கே போயிருப்பாங்க, அவன் தான் ஸ்கூலை கொண்டு போய் அவனை ட்ராப் பண்ண போயிருப்பாங்க, அங்கே எல்லாரும் இருக்காங்க, இருந்தால் வந்து இப்போ அவனுக்கு தான் அதை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, நம்ம லாயருக்கு மட்டும் எப்படியாச்சும் ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு ரோகிணி முடிவு பண்ணி ரோகிணியும் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மகேஸ்வரியும் சேர்ந்து ஒரு லாயரை போய் பார்க்க போக அதே சமயத்தில் முத்து அங்கே போயிடுறாரு. அங்கே போய் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த அவர் நார்மலாக தான் கொண்டு போய் விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி போனால், இல்லை நீங்கள் வந்துட்டீங்களா, இல்லை கிறிஸ்டை அப்படி அரெஸ்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க, சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் போடணுங்கிறாங்கன்னா, இல்லை இதெல்லாம் வேணாம் சார், பாவம் சார், அவன் லைஃபே போய்டு, ஏதோ கோபத்தில் பண்ணிட்டான் சார், இனிமேல் அப்படி பண்ண மாட்டான்னா இந்த பக்கம் அப்படியே திருன்னு கிறிஸ்ட் ஒரே எக்ஸ்பிரஷன் தான், கிறிஸ்டுக்கு அப்படியே முடிச்சுக்கிட்டே இருக்கணும், அந்த முழிப்பை மட்டும் முடிச்சுக்கிட்டே முடிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுதே வந்து இந்த பக்கம் முத்து ரொம்ப தன்னுடைய வாழ்க்கையை பற்றி யோசிச்சு அவர் பேச ஆரம்பிக்கிறார். இந்த மாதிரி சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் போடுறது அவனோட வாழ்க்கையை மொத்தமாக மாற்றி அமைச்சிடும், அவன் அப்படி பண்ண மாட்டான், நான் கெஞ்சுறேன், இது வரைக்கும் யாருக்கிட்டயுமே நான் கெஞ்சி கேட்டதில்லை, கெஞ்சி கேட்குறேன் விட்டுருங்க அப்படின்னா, இல்லை அந்த பையனுடைய அப்பா வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸான ஆள், அவர் வந்து சொல்லிட்டாரு கண்டிப்பாக அவனை உள்ளே போட்டால் தீரணுங்கிறாரு, அந்த பையனுக்கு என்ன பயமாக இருக்கான், ரொம்ப பயம் அதிகமாகி பேனிக் அட்டாக்ல சுற்றுறான் அவன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்ன உடனே சரி அது யாருனாச்சும் சொல்லுங்கள் சார், நான் போய் அவங்கள்ட்ட போய் பேசுகிறேன், பேசி சரி பண்ணிடுறேன் அப்படின்னு முத்து மீனாவும் அவங்களுக்கு வந்து அந்த ஹியூமன்ஸ்லாம் வந்து ஒழுங்காக வந்து மக்கள்கிட்டலாம் பேசுறதுக்குலாம் தெரியும்ல, அதனால வந்து இந்த ஹியூமன் ரிலேஷன்ஷிப் ஜாஸ்திங்கிறதுனால இவங்களும் கிளம்பி அங்கே போகலான்னு போக அதே சமயத்தில் இவங்க கிளம்பி அங்கே போனதுக்கு அப்புறமா அது வரைக்கும் கொஞ்சம் டைம் மட்டும் கொடுங்கன்னு சொல்லிட்டு இப்போ கிறிஸ்டை வந்து அரெஸ்ட் பண்ண வேணான்னு சொல்லியிருக்கேன். அந்த சமயத்தில் இப்போ ரோகிணி அனுப்பின லாயரோட இங்கே மகேஸ்வரி கிளம்பி வந்து அவங்க வந்து இல்லை நான் வந்து அவங்க அம்மா அனுப்பிவிட்ருக்காங்க, லாயர் அனுப்பிவிட்ருக்காங்கன்னா அவங்க அம்மா இப்போ கூட வரலையா, கிளம்பி வர சொல்லுங்கள், இங்கே இருக்க துபாய் தானே அப்படின்னா அதில் வந்து அவங்களுக்கு வேறு ஒரு பிரச்சனைகள் மாட்டிட்டாங்க வந்துடுவாங்க, நீங்கள் வந்து இந்த கேஸை மட்டும் வாபஸ் வாங்குறதுக்கு இது பண்ண பாருங்கள் அப்படி பண்ண அந்த லாயரை கூப்பிட்டு அந்த லாயர் வந்து பேசினா லாயர்கிட்ட வந்து இல்லைங்க நீங்கள் கேஸ் வரும்போது வேணால் பார்த்துக்கலாம், முன்னாடியெல்லாம் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு வந்து அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸும் சொல்லிட்டு ஒரே வழி அவங்கள வாபஸ் வாங்க வைக்கிறது தான், அது உங்களால் முடியுமான்னு பாருங்கள் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும் பொழுது, இல்லை எனக்கு வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து பிரோஜனம் இல்லாமா, நீங்கள் யாருமா, நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்டோட பையன் தானே, உங்கள் ஃப்ரெண்டை வர சொல்லுங்கள், துபாய் இங்கே தான் இருக்குது, 3 மணி நேரம் கூட ஆகாது, 2.5 மணி நேரம் 3 மணி நேரத்தில் வந்துடலாம் ஃப்ளைட் ஏறிட்டு, அவங்கள கிளம்பி வர சொல்லுங்கள், வர சொல்லி அந்த பிரச்சனையை டீல் பண்ணிக்க சொல்லுங்கள் அப்படின்னு உடனே இப்போ ரோகிணி இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதை கால் பண்ணி மகேஸ்வரி சொன்னதும் சரி ஏதாச்சும் ஒரு வழி பண்ணுவோம் அப்படின்னு அவங்க யோசிச்சு டக்குன்னு வந்து இப்போ நாடக கம்பெனி அலுவலகங்களை போய் பார்த்து அவங்கள்ட்ட இல்லை நீங்கள் மட்டும் கொஞ்சம் எனக்கு வந்து என் பையனோட அம்மாவாக நீங்கள் நடிக்கணும், கொஞ்ச நாளைக்கு மட்டும் நடிங்க, நான் துபாயில் இருக்கேன், எனக்கு ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோம், உங்களுக்கு நீங்கள் கேட்குற காசை நான் கொடுக்குறேன், ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு ஏதாவது தங்கச்சியின் மாட்டிருக்கிறத எடுத்து கையில் கொடுத்துட்டு அவங்கள்ட்ட வந்து வேறு வழி இல்லை அதனால தான் அப்படின்லாம் வந்து பேசினதுக்கப்புறமா புதுசாக ஒரு அம்மா இப்போ ரோகிணி கிறிஸ்டுக்கு வந்து செட் பண்ணி விட போகிறாங்களா, தனக்கு எப்படி வந்து தாய் மாமான்னு ஒருத்தவங்களை கூட்டு அந்த மாதிரி அப்படிங்கிறது தான் அடுத்த விஷயம். ஸோ இப்போ வந்து இப்போ நேராக கிளம்பி அந்த பையன் அந்த லேடியும் இங்கே உள்ளார வர நீங்கள் தான் அவங்க அம்மாவா அப்படின்னு வந்து இந்த பக்கம் முத்து மீனெல்லாம் கேட்க ஆமாம்
அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா, ஏமா இத்தனை நாளாக வந்து பார்த்துக்காம இருந்தீங்க, அப்படி இப்படி எல்லாத்தையும் பேசிட்டு, சரி உங்கள் அம்மா வந்துட்டாங்கன்னு சந்தோஷமானா கிறிஷ் திருதுன்னு முடிக்க போகிறாரு. இது என் அம்மாவா அப்படின்னு முடிச்சுக்கிட்டு இருக்க. இப்போ வந்து மீனாவும் முத்துவும் ஒரு இடத்துல போய் பார்க்க போனோம். ஆனால் அந்த பேரண்ட்ஸை பார்க்க முடியல. நீ கிறிஷ் எங்கேயும் போயிடாதா சார், அவங்க கூட்டு மட்டும் போயிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி இவங்க கிளம்பி போகிறதுக்குள்ளார, இல்லை நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு போயிடுறோம், ஸ்டேஷனில் உட்கார வைக்கிறோம், ஆனால் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாமல் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொல்லிட்டு கூட்டு போக, ஐயோ அவன் ஸ்டேஷனில் இருக்கான், நைட்டுக்குள்ளார எப்படியாவது சரி பண்ணணும்னு திருப்பி அந்த அடிபட்ட பையனுடைய அம்மா அப்பாவை தேடி இவங்க போய் அவங்க வீட்டை போய் பார்த்து, அவங்க வீட்டில் வந்து அவங்க உட்காந்துருக்கும் பொழுது அவங்க கொஞ்சம் பெரிய கையாக இருக்க, இவங்களை உள்ளே விடமாட்டேன்னு சொல்ல, தயவு செஞ்சு ப்ளீஸ் அப்படின்னு உள்ளார போயிட்டு, இந்த இடத்துல தான் முத்து நம்ம இத்தனை நாள் வெயிட் பண்ண ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸை ஓப்பன் பண்ண போகிறார் அப்படின்னு சொல்லி தோணுது. அந்த ஆள்கிட்ட வந்து பேசி கெஞ்சி பார்க்க, என் பிள்ளைய பாருங்கள், அவன் எவ்வளோ பயந்துருக்கான்னு பாருங்கன்னா, அவன் அடிபட்ட பையன் அப்படியே அழுதுகிட்டே பயந்துட்டு ஒரு மாதிரி பெபேன்னு இருக்க. உடனே வந்து புரியுது சார், அவன் பண்ணது பெரிய தப்பு, இதுக்கப்புறம் நான் பண்ணாமல் பார்த்துக்குறோம், ஆல்ரெடி நாங்கள் கவுன்சிலிங் கூட்டு போயிட்டோம், அவன் தாயை பிரிஞ்சிருக்க பையன், அது அவங்க அப்பாவும் கிடையாது, அதனால வந்து அவனை திருப்பி எல்லாரும் உனக்கு அம்மாலாம் இல்லை, உனக்கு அம்மா வரமாட்டாங்கன்னு சொல்லும் பொழுது அந்த வழியை எப்படி காட்டுறதுன்னு இந்த வயசில் அவனுக்கு தெரியல. அவனுக்கு தெரியாதனால அந்த ஒரு கன நேர கோபத்தில் ஒரு விஷயத்த பண்ணிட்டான். இந்த மாதிரி தான் என் வாழ்க்கையில் ஒன்று நடந்துச்சு அப்படின்னு இவரோட ஃப்ளாஷ்பேக்கில் இவர் வாழ்க்கையில் நடந்த விஷயம். மனோஜ் செய்த ஒரு தப்பு, அந்த தப்புக்கப்போ இவரை வேற வந்து தனியாக வந்து இவரோட கோபத்தில் இருக்காரு, இவர் ஏதோ பிரச்சனையாக இருக்காருன்னு சொல்லிட்டு இவரை வந்து கொண்டு போய் பாட்டி வீட்டில் சேர்த்து விட, இவரும் அம்மா பாசத்துக்காக ஏங்கிட்டு இருக்கும் பொழுது இவர் செஞ்ச விஷயம் எல்லாமே வந்து விஜயாவுக்கு இல்லை இவன் கோபக்காரன் நினச்சிக்கிட்டு இருக்க. ஆனால் அது தூண்டி விட்டது மனோஜன் தெரியாமல் இருக்க. இந்த சமயத்தில் ஊருக்கு போகும்பொழுது ஒரு பெரிய நெகட்டிவான ஒரு விஷயம் நடந்துருது. தெலுங்கில் நடந்த விஷயம் மாதிரி, தெலுங்கு சீரியலில் இதே சீரியல் நடந்த மாதிரி, அந்த இவங்களுக்கு இன்னொரு குழந்தை இருந்தால் அந்த குழந்தைய வந்து இவர் கொண்டுட்டாரா, இல்லை வந்து என்ன கொண்டுட்டாருன்னா வந்து தெரியாமல் வந்து தண்ணியில் வந்து அடிச்சுட்டு போக, அதை மனோஜ் செஞ்ச தப்புல கடைசியில் வந்து இவர் தான் பண்ணிட்டாருன்னு இவர் மேலே கேஸ் கொடுத்துட்றாங்களா அவங்க அம்மாவே. இல்லை அப்படின்னா வந்து அங்கே வேற ஏதாச்சும் ஒரு விஷயம் நடந்ததில்ல, மனோஜ் தப்பிக்க ஆனால் பழி இவர் மேலே வந்து விழுந்தது, இவரை கொண்டு போய் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் சேர்த்து கடைசியில் வந்து அங்கேருந்து இவர் வெளியே வந்ததுக்கு அப்புறமா இவரால் படிப்பையும் ஒழுங்காக தொடர முடியாமல் அதே சமயத்தை வாழ்க்கையில் பல கேள்விக்குறியான விஷயங்களாகி கோபம், குடி, அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா தாய்ப்பாசம் இல்லாமல் வந்து வளர்ந்ததுனால வந்து ஒரு ஏக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளாக இவர் மாறின கதையை சொல்லி நமக்கும் வந்து அந்த ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸை ஃபுல்லாக தெரிஞ்சதுக்கு பிறகு அங்கே இருக்க அவர் கேட்டுட்டு அந்த பையனோட அம்மா ரொம்ப வருத்தப்பட்டு அவங்க வந்து விடுங்க பாவங்க இவ்வளோ தானே சொல்கிறாங்கல்ல, இதே மாதிரி தான் நம்ம வந்து சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பி இந்த பையனோட வாழ்க்கையை இது பண்ண வேணாம், தாய் இருந்துமே இல்லாத மாதிரி இருக்குது, தந்தை இல்லாத பையன் வேறு, அதனால் இப்படி ஒரு கஷ்டத்தை நம்ம கொடுக்க வேணாங்க அப்படின்னு சொன்ன உடனே, இல்லைம்மா என்ன இருந்தாலும் நம்ம பிள்ளையை பாருமா அப்படின்னா, இல்லைங்க நான் சொல்கிறேன்ல இந்த கேஸை வாபஸ் வாங்கிடுங்க, அதெல்லாம் எதுவும் பண்ண வேணான்னு சொல்லிவிடுங்க அப்படின்னு அவங்க சொன்னதுக்கப்புறமா அவரும் வந்து சரி ஓகே அப்படின்னு வேண்டா வெறுப்பாக ஃபோன் பண்ணி சொன்னதுக்கப்புறமா அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அங்கே அந்த லாயரோட வந்து இப்போ அந்த மகேஸ்வரியும் புதுசாக நடிக்க வந்த அம்மாவும் நிற்கும் பொழுது, சரி ஓகேம்மா அவங்க சொல்லிட்டாங்க, நாங்கள் வந்து இப்போதைக்கு கேஸ்லாம் இது பிரச்சனை இல்லை, ஆனால் வந்து இந்த பையன் இன்னொரு தடவை இப்படி நடந்துக்கிட்டாங்கன்னா யாருமே சும்மா விட மாட்டாங்கம்மா அப்படின்னு உடனே கிறிஷ் அப்படியே பயந்து நடுங்கி, நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்க. இது எல்லாத்தையுமே காருக்குள்ளே நல்லா கமுக்கமாக உட்காந்துக்கிட்டு ரோகிணி கேட்டுட்டு இருக்காருக்கும். ரோகிணி கேட்டுட்டு இப்போதைக்கு அப்பாட நம்ம பிள்ளையை தப்பிச்சாச்சு, பிள்ளை தப்பிக்கிறதுக்கான காரணம் முத்துவும் மீனாவுமா இருந்தாலும் கூட இன்னமுமே முத்து மீனா மேலே வெறுப்பை காமிக்கிறது, கோபத்தை காமிக்கிறது, இந்த பையன் இப்போ இப்படி செஞ்சது கூட காரணமே வந்து நம்ம கூட இல்லாததான் அப்படிங்கிறத பற்றி யோசிக்காம, இந்த முத்து மீனா வேற இவங்க தான் எனக்கு பிபி கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மட்டமான புத்தியோட யோசிச்சுட்டு இருக்கிறதும், அதுக்கப்புறம் நடக்க போற விஷயங்கள் தான் அடுத்த கதையில் நடக்கும்னு சொல்லி தோணுது. புது அம்மா வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஃபிளாஷ்பேக் சீக்வன்ஸ் வந்ததுக்கப்புறம் அதில் என்ன எதிர்பார்க்குறீங்க? எதனால இந்த அளவுக்கு கோபமாக வந்து முத்து மேலே விஜயா இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு உங்களுடைய அனுமானம் என்ன? தெலுங்குல இருக்க மாதிரி இருக்குமா, இல்லை வேற ஏதாச்சும் ஒரு சீக்வன்ஸா? கண்டிப்பாக மனோஜ் செஞ்ச ஒரு தப்பை இவர் ஏற்றுக்கிட்டு, ஆனால் இவர் ஏற்றுக்கிட்டு அது சின்னதாக அம்மா மன்னிச்சிருவாங்கன்னு நினச்சா, ஆனால் வந்து அவர் கடைசியாக வந்து சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு வந்து போகிற அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படிங்கிறதுனால ஆனது இவரோட வாழ்க்கையை மாற்றி அமைச்சிருச்சு அப்படிங்கிற விஷயங்கள் நடக்க போதாங்கிறத பார்க்கணும். ஸோ அவரோட எதிர்பார்த்த ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸ் இந்த அளவுக்கு வெறுப்பாக ஒரு தாய் தம் பிள்ளை மேலே ஏன் இருக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரிய வந்துடும் சொல்லி தோணுது. தெரிய வரும்னு நினைக்கிறீங்களா, இல்லை ரோகிணிக்கு அதை மாதிரி இதுவும் இழுத்துட்டே தான் போகும், இப்போதைக்கு தெரிய வராது அப்படின்னு உங்களுக்கு தோணுதாங்கிறத சொல்லுங்கள். அப்படியே மறக்காம நீங்கள் இப்போ பார்க்குற சீரியல்லையும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சீரியல் இது ஏன் அப்படிங்கிறத சொல்லிட்டு இடம்பொருள் சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளோட இன்னொரு சேனலான இடம்பொருள் நவ்வையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.